पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத கிரக பயிற்சி 2025 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சோசியத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைய உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறது அதன் வீரியத்தை அதிகரிக்கும் என்கிறதுனால சனி வக்கர பயிற்சி முக்கியத்துவம் பெறுது. அதோடு சூரியன் கடகராசிக்கு போகிறாரு, செவ்வாய் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆடம்பர சுக வாழ்க்கை அளிக்கும் சுக்கிரன் ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் உள்ள நிலையில் மிதுனத்துக்கு போகிறாரு. ஜூலை மாத கிரக பயிற்சிகள் காரணமாக சில ராசிக்காரவங்க குறையாத அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க என்கிறாங்க. ஜூலை மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், சனி, ராகு மற்றும் குரு ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரனால் எந்த நன்மையும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கறதுல பயனில்லை. வருமானம் திருப்திகரமாக இருக்குது. இருப்பினும் வீண் செலவுகளை தவிர்க்க முடியாது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். சப்தம ஸ்தானத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை அளிக்க, திருமணமான பெண்மணிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உகந்த மாதம்தான் இந்த ஜூலை மாதம். நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் அதனால் சுப செலவினங்களும் ஏற்படும். வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையின் வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தசா புத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யுன்யம் நிலவும். திருமண முயற்சியினால் நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறையினருக்கு காரகத்துவம் அதிகாரம் கொண்ட சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சுபபலம் பெற்று குரு பகவானாலும் பார்க்கப்படுறதுனால பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் மிக சிறந்த சாத்தியக்கூறு இருக்குதுங்க. தற்போது பார்த்து வரும் வேலையிலிருந்து மாற்றம் தேடுறவங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புதிய வேலைக்கு பாடுபடுறவங்க தனுர் ராசினருக்கு வேறு நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் கிடைக்குமுங்க. அதனால் ஊதியமும் உயரும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அவங்களுடைய கனவுலாம் நிறைவேறும் மாதம்தான். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக ஆகும். தொழில் வியாபாரம் எத்தகைய கடினமான போட்டிகளானாலும் அவற்றையெல்லாம் முறியடித்துவிட்டு விற்பனையிலும் லாபத்திலும் முன்னணியில் நிற்க போகிறீங்க. உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏற்ற மாதம்தான் இந்த ஜூலை மாதம். நிதி நிறுவனங்களில் ஆதரவும் உதவியும் உங்களை தேடி வருங்க. சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. புதிய விற்பனை கிளைகளை திறக்கிறதுக்கு கிரகநிலைகள் உதவிகரமாக இருக்குதுங்க. அடுத்தது கலைத்துறையினர். உங்கள் முயற்சிகள் இன்றிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செல்வாக்கு அதிகரிக்கும், வருமானம் உயரும். பலருக்கு நல்லவரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புலாம் அமைந்துள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. வருமானம் உயரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பில் சற்று கவனம் செலுத்துங்க. மிக சிறிய எறும்பும் கூட
மழை காலத்தில் இறை தேட வெளியே செல்ல முடியாதொன்று தன்னுடைய இருப்பிடத்திலேயே சேமித்து வைத்து கொள்ளும். அவற்றிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை ஏன் உங்களுக்கு கூறுகிறோம் என்றால், தாராளமாக செலவழித்து பழக்கப்பட்ட உங்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். உங்கள் நலனுக்கு மட்டும் இதனை கூறுகிறோம். பணத்தை சிக்கனமாக எண்ணி எண்ணி செலவழிங்க. அடுத்தது அரசியல் துறையினர். கட்சியில் தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மத்திய அரசின் செல்வாக்கு நிறைந்த நட்பினால் அரசாங்க பதவி ஒன்றை ஏற்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரக சஞ்சார நிலைகள் சூட்சமமாக எடுத்துக்காட்டுது. அந்த தொடர்பினை சமயோசிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் எதிரிகள் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு மனசுக்கு உள்ளாகவே புலம்பினாலும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் நேரில் அவற்றை வெளிப்படுத்தாமல் உங்களிடம் புன்னகையுடன் உங்கள் அருகே நெருங்குவாங்க. அவர்கள் செய்த தவற்றை மன்னித்துவிட்டு, ஆனால் அவற்றை மறக்காமல் அவர்களையும் அரவணைத்து நட்பு பாராட்டுங்க. மாணவ மாணவியர், அதாவது கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. அதன் பிறகு அனுகூலமற்ற நிலைக்கு மாறி விடுறாங்க. படிப்பில் உற்சாகம் மேலிடும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல பழக்க வழக்கங்கள் அமைந்த மாணவர்களுடன் சேர்க்கை ஏற்படும். அதன் பிறகு படிப்பில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் குறிப்பிடுதுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கிறது மகிழ்ச்சியை அளிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தண்ணீர் வசதி குறைவில்லாது கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா ஓரளவு அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். அடுத்தது பெண்மணிகள். பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஜூலை மாதம். திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில்லாத பெண்மணிகளுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். அறிவுரை சிக்கனமாக செலவு செய்யுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரனுக்கு மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம். வெள்ளிக்கிழமையில் மாலையில் திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுநெய் சேர்த்து வரணுங்க. ஒவ்வொரு துளி பசுநெய்க்கும் அளவு கடந்த பரிகார சக்தி இருக்குதுங்க.